அப்பத்தா சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அந்த குடும்பம் ரொம்ப பாவம் அப்பத்தா. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பொண்ணுங்களையும் வளர்த்துருக்காங்க. அவங்க சிறுக சிறுக சேர்த்த நகை அப்பத்தா அது. அதை ஒரே நாள் எடுத்துட்டு போய் விற்கணுங்கிற. ஏய் என்னடா திடீர்னு அந்த குடும்பத்துக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு நிற்கிற? என்ன யாராவது உன்னை ஏவி விட்டாங்களா? ஏவியும் விடல தூவியும் விடல. நான் சொல்றது கொஞ்சம் கேள. அந்த குடும்பம் ரொம்ப பாவம். மதினி ரொம்ப நல்லவங்க. மனோவுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்பத்தா. தயவு செஞ்சு நகையை விற்கிறேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்காத. மதினிக்கு இது தெரிஞ்சா மனோவையும் சேர்த்தானே தப்பா நினைப்பாங்க. பாவம் அப்பத்தா. என்ன ஐயாவுக்கு திடீர்னு அண்ணன் மேல அக்கறை வந்திருக்கு? இங்க பாரு, இப்போ வரைக்கும் மதினிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நீ நகையை வைக்கதான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு தெரியாது. அது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களால தாங்கிக்க முடியாது அப்பத்தா. உடஞ்சு போயிடுவாங்க. புது மதினி மேல பாசம் வந்திருக்கா? ஏற்கனவே இருக்கிற மதினிக்காக நீ செஞ்ச நல்ல காரியெல்லாம் மறந்து போச்சா? எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் வழங்கா வெட்டி. அப்போ பாண்டியோட கதி? அப்பத்தா நம்ம பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஏற்பாடு பண்ணலான்னா எப்படி ஏற்பாடு பண்ணுவ? ஐயா கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கொட்டுவியலோ? அப்பத்தா வேற எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம். நீ தயவு செஞ்சு நகையை வாங்காத. இத பாருடா, எனக்கு நீ வந்து புத்தி சொல்ற வேலையெல்லாம் வேணாம். உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? உன் வேலையை பார்த்துட்டு போ. இங்க வாரு அப்பத்தா, இப்போ நீ பண்ற வேலை மட்டும் ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையே, நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். குடும்ப மானத்தை பத்தி நீ கவலைப்பட வேணாம். உன்னால இத்தனை வருஷம் இந்த குடும்ப மானம் போயிட்டு தானடா இருக்கு. அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? எவ்வளோ ஒரு கழுதைக்காக வந்து பேசுற? அந்த குடும்பத்துல உன்னையும் வளைச்சு போட்டுட்டாளுங்களா? வயசுக்கு ஏத்த மாதிரி பேச அப்பத்தா. அந்த குடும்பம் ரொம்ப நல்லவங்க. வசதி ரொம்ப கம்மியா இருந்தாலும் நேர்மையா ரொம்ப நியாயமா வாழ்றாங்க. ஒன்னே மாதிரிலாம் இல்ல. ஏய், இந்த எகத்தாளம் பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அவளுங்க என்னை விட பெரிய ஞாயிஸ்திகளா இருக்கட்டும். நான் என்ன செஞ்சா உனக்கு என்னடா வந்தது? இத பாரு, இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு நினைச்ச அம்புட்டுதான். உனக்கெல்லாம் சொன்னா புரிய போறதில்ல. ஆனா ஒண்ணு, கல்யாணம் முடிஞ்சு மதினி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வையே, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்ப இந்த ஜீவாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. ஓ, தேனு மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு மருமகளா அமைஞ்சது எங்களோட பாக்கியம். நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதும் சீர் தாங்கி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கிடையில வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சம்பந்திமா, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆச்சு சொல்லுங்க. பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்திமா. தேனோட கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. இவ்வளோ வருஷம் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாம் என் 2 பொண்ணுங்களுக்காக தான். தேனோட கல்யாணத்தை நல்லபடியா பண்ணணும்ன்றது தான் என்னோட ஆசை எல்லாம். அவளோட கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துருச்சுன்னா இந்த மண்டபத்தில இருந்து நான் உயிரோட போக மாட்டேன். ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உங்க பொண்ணு குணத்துக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐயோ, விக்குது அத்தை, தண்ணி குடிங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல,
இந்த மண்டபத்திலேருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு. எனக்கு வேண்டாம். அத்தை இப்ப போய் ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? விக்கல் வருது, நீங்க முதல்ல தண்ணிய குடிங்க அத்தை. எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இந்த மண்டபத்திலேருந்து தண்ணி குடிக்க மாட்டேன். அதுவும் அவளுங்க செலவு பண்ண இந்த கல்யாணத்துல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னடி இவங்க இப்படி பண்றாங்க? விக்கலுக்கு பச்சை தண்ணி கூட வேணான்றாங்க. ஐயோ அத்தை, ரொம்ப விக்கல் வருது அத்தை, ஏதாவது ஆயிட போகுது அத்தை. சொன்னா கேளுங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க அத்தை. என் உயிரை போனாலும் சரி, இந்த மண்டபத்திலேருந்து ஒரு வா தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. குடிங்க அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை, குடிங்க அத்தை, கொஞ்சமாவது குடிங்க அத்தை. அப்பதா என்னாச்சு? ஏன் இப்படி விக்கிட்டே இருக்கீங்க? விக்கல் வந்தா விக்க தானடா செய்யும், வேற என்ன செய்யும்? தண்ணி குடிக்க வேண்டியதானே அப்பதா? இருங்க இருங்க வந்துடுறேன். ஏய் இந்த வரேன். இல்லை. ஏய் வாடி போலாம். வா. இந்தாங்க, இது முதல்ல குடிங்க. இந்தா. டேய், இந்த மண்டபத்துல இருக்கிற தண்ணி எதையும் நான் குடிக்க முடியாது. என்ன மீனாட்சி? நீ முதல்ல வெளியே போய் எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வா. ஐயோ அப்பத்தா, மணி என்னாச்சு பாருங்க. இந்நேரத்துக்கு வெளியில எங்க கடை இருக்கும். சொன்னா கேளுங்க. இந்தாங்க குடிங்க இதை. இந்தாங்க. டேய் வேணாங்கிறல்ல, நீ வெளியே போய் எங்கேயாவது வாங்கிட்டு வா. எனக்கு இந்த மண்டபத்து தண்ணி வேண்டாம். போடா. என்ன மருமகளே, உனக்கு புதுசா ஞாபகம் மருதி வந்துருச்சா? நான் தான் நேத்திக்கே சொன்னேன்ல, இந்த மண்டபத்திலேருந்து ஒரு வா தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு. காப்பியை கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க. அத்தை, நேத்துல இருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்க. உங்களுக்கு விக்கல் வந்து போறதுக்கே படாத பாடுபட்டீங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்தா எப்படிங்க அத்தை? கொஞ்சோடு காப்பியாவது குடிங்க. அத வேண்டான்னு சொல்றேன்ல, எடுத்துட்டு போ. அத்தை, எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு அத்தை ஆகுறது? நான் ஒன்னும் செத்துற மாட்டேன். ஐயோ அத்தை, அவளுங்க நடத்துற இந்த கல்யாணத்துல இருந்து ஒரு வாய் சோறு தின்னேன்னு வச்சுக்க, அப்பதான் என் உசுறு போனதுக்கு சமம். அபசகுணமா பேசாதீங்க அத்தை. எனக்கு ஆகாதவங்க வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன். அந்த சின்ன ஆட்டக்காரி என்ன பேச்சு பேசுனா? அவளுங்க செலவு பண்ண காசுல இருந்து ஒரு சொட்டு தண்ணியோ ஒரு பருக்க சோறோ என் வாய்க்குள்ள போகாது.